நீங்கள் வந்து பெரிய பெரிய வாட்டர் பம்ப்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மினி வாட்டர் பம்பை பார்த்துருக்கீங்களா? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த வாட்டர் பம்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 775 டிசி மோட்டார் இதில் ரன் ஆகக்கூடிய வாட்டர் பம்ப் இது. இதுக்கு வந்து நம்ம வந்து மினிமமாக வந்து 6 வோல்ட் டு 9 வோல்ட் சப்ளை கொடுக்கலாம். மேக்ஸிமமாக வந்து 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். நாம் இன்றைக்கி கொடுக்க போகிற வோல்ட் வந்து 12 அப்புறம் 20 வோல்ட்டு, ரெண்டுமே ட்ரில் மிஷினோட பேட்ரி. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து 3D பிரிண்டில் பிரிண்ட் பண்ணது. இது நம்மளுக்கு வந்துக்கிறது மத்திய பிரதேசிலேருந்து நம்ம ஒரு ஷாப்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து ரெட் ஒயரு பிளாக் ஒயருன்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெட் ஒயரை வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சின்ன ஒயர் வந்து சிலிக்கான் ஒயர் இதெல்லாம் யூஸ் பண்ண போனால் கண்டிப்பாக ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். நம்ம இது முடிஞ்ச அளவுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஒயர்னால கொஞ்சம் திக்காக இருக்க ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வோல்ட் வந்து இதுக்கு கொடுப்போம். அதனால தான் இதுக்கு வந்து நம்ம பெரிய பெரிய மோட்டர்லாம் வந்து வாட்டர் பம்ப் பார்த்துருப்போம். நீங்கள் இந்த மினி வாட்டர் பம்ப் பார்த்துருக்கீங்களா, இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்கறனாலும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுருங்க. இப்போதைக்கு டெஸ்டிங் மட்டும் தான் பண்ண போகிறனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சால்ட்ரிலாம் எதுவும் வைக்க கிடையாது. நம்ம ஒரு மினி ஃபார்ம் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய வேலையை ஆரம்பிச்சிட்ருக்கோம். அதோட அப்கிரேடு தான் இந்த ஒரு வாட்டர் பம்பும். ஆல்ரெடி நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா முன்ன வந்து ஒரு வாட்டர் பம்ப் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம். அதோட வீடியோவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். என்ன செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து ஜான் டீருக்கு யூஸ் பண்ணக்கூடிய 12 வோல்ட் ட்ரில் மிஷினோட பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பவர் சப்ளை கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா சவுண்டு பாருங்கள் எப்படி சும்மா தக்காளி சும்மா தெருக்கி விட்டுட்டு போகுதுன்னு. எந்த அளவுக்கு விண்டு வந்து சுற்றி எந்த அளவுக்கு காற்று வருது அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து காற்று வருதுன்னு. இதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து குப்பையெல்லாம் வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு தள்ளிட்டு போகுதுன்னு. இதை ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஸ்பீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போதைக்கு 12 வோல்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கே வந்து இவ்வளோ வந்து பவராக இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 10 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனா 24 வோல்ட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா தண்ணி இங்கேருந்து எவ்வளோ ஃபீட்டுக்கு தூக்கி போகணும்னு சொல்லி நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்கில் கமெண்ட்டை மட்டும் தட்டுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த குப்பையெல்லாம் பார்க்க கொடுத்துன்னு. சரி, இவ்வளோ தூரம் பேச விட்டுட்டு நெக்ஸ்ட் டெஸ்டிங் போயிடுவோம். டெஸ்டிங்கோசரம் கொண்டு வந்துட்டோம். இப்போதைக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். 12 வோல்ட் பவர் சப்ளைக்கு பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ தண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து வருது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 வகையாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து தண்ணி ஃபில் பண்ணி எடுத்து விடலாம், இல்லைனா வந்து ஃபுல்லாக வந்து தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணி மோட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். 2 வகையானையும் யூஸ் பண்ணலாம். இதனால் இப்போ இந்த இப்படி ஓடிட்டுருக்கு. இதே தண்ணிக்குள்ளே போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் தள்ளும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எதில் ஓடுது அப்படின்னா 12 வோல்ட்டில். அடுத்து வந்து 20 வோல்ட் கொடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். இது ஏன்னா வந்து 24 வோல்ட்ஸ்னால பாருங்கள் 12 வோல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த வந்து தண்ணி வருது. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான இடத்துல வைக்கவும் தண்ணி பாருங்கள் எந்த இடத்துல வருது. நம்ம இப்போதைக்கு 12 வோல்ட்டே போதும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 லிட்டர் இருக்கும் தண்ணி. இதை பார்த்திங்கன்னா வந்து 12 வோல்ட்டில் வந்து பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா தாராளமாக ஒரு 1.5 நிமிஷம் to 2 நிமிஷத்துக்குள்ள தாராளமாக எடுத்துரும். அதே நாம் வந்து 12 வோல்ட் கொடுக்காம 20 வோல்ட் கொடுத்தப்போன்னா நம்மளுக்கு வந்து 1 நிமிஷத்தில் இங்கே இருக்கக்கூடிய 40 லிட்டர் தண்ணி வந்து வெளியேற்றிடும். அதோட வந்து தண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக குறையுது. எந்த அளவுக்கு இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட் அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து தூக்கி அடிக்குது. அந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து 20 வோல்ட்டில் இருக்குது. அதே வந்து 24லாம் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட்ஸ்லேயே ஃபுல்லாக வந்து அடிப்போலி பண்ணிடும். இதை வந்து அடுத்து வந்து நம்ம வந்து மினி ஃபார்மில் வந்து சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்து நம்ம பாய்க்கிற மாதிரி இருக்கும். அதை மோர் தென் அப்டேட் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பெல் ஐக்கான் மட்டும் ஆள் வச்சுருங்க. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக குறைஞ்சிட்ருக்குன்னு நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். மியூட் பண்ணிடுறேன்.